சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நீங்க கிராமத்துக்காரர், ஒரு வகையில நிம்மதி உங்களுக்கு. அப்போ நீங்கள்லாம் நகர்ப்புறங்கள்ல வாழுறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்களா என்ன சார்? இப்படி ஒரு எதிர்கேள்வி உங்க மனசுல எழும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு கனமீட்டர் பகுதியில 60 மைக்ரோகிராமுக்கு மேல் 10 மைக்ரோமீட்டர் அளவுள்ள துகள்கள் காத்துல இருந்தா அந்த பகுதி மாசுபட்டு இருப்பதா, சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கிறதா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிச்சிருக்கு. சின்ன சின்ன துகள்கள், கண்ணுக்கு புலப்படாத மாசு நமது சூழல்ல இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு தெரியாமலேயே உண்டு பண்ணுகின்றன. நாட்டின் மக்கள் தொகையில 47% பேர், அதாவது 58 கோடி பேர் காற்று மாசு பற்றிய விவரம் எடுக்கப்படாத பகுதிகளில் வசிக்கிறாங்க. மீதமுள்ள 63 கோடி பேர்ல 55 கோடி பேர் காற்று மாசுள்ள பகுதிகளில் வாழுறாங்க. இதுல 18 கோடி பேர் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 2 மடங்கு காற்று மாசுள்ள பகுதியில் இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல். பழனிசாமி ஐயா, இப்போ நீங்க வசிக்கும் கிராமங்கள் கொஞ்சம் நிம்மதியான பகுதிதான்னு ஒத்துக்கிறீங்களா? நல்ல காற்றை சுவாசிக்கிறீங்க. நாடு முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட 4,70,00,000 குழந்தைகள் காற்று மாசுள்ள பகுதியில் தான் இருக்கிறாங்க, வாழுறாங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மகாராஷ்டிரா, டில்லியில் உள்ள குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்திய நாட்டிலேயே டில்லியில தான் காற்று மாசு மிக மிக அதிகம். காற்றின் தரம் மிக மோசமாக இருக்குதான். என்னதான் சட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பயன்பாட்டை குறைக்கணும். அதாவது சூழல் சீர்கேடடைய காரணமான செயல்களை நிறுத்தணும். உதாரணத்துக்கு நெகிழி, பிளாஸ்டிக், நெகிழி பொருட்களால் உண்டாகும் செயல்களை நிறுத்தணும். நெகிழி பொருட்களால் உண்டாகும் சுற்றுச்சூழல் சீர்கேடு பற்றி எவ்வளவோ படித்தாலும் எவ்வளவோ சொன்னாலும் நடைமுறையில் அதன் பயன்பாட்டை குறைக்க மிகவும் பாடுபட வேண்டியிருக்கு. நம்ம நாட்டில் கூட கேரி பேக்ஸ் பயன்படுத்தாதீங்க, கடைகளில் அதுக்கு காசு அப்படின்னு சொல்கிறாங்க. காசுன்னா வாங்க மாட்டாங்க, கையில் பையோடு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க? பொருட்களை வாங்கிட்டு அந்த கேரி பேக்குக்கும் 2 ரூபா 5 ரூபான்னு காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி இந்த பயன்பாட்டை நிறுத்துறது, குறைக்கிறது? பழனிசாமி ஐயா, இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கும் இருக்கும் பிரச்சனை. அமெரிக்காவின் புளோரிடா மாகாண அரசு ஸ்ட்ரா, நெகிழி உறிஞ்சு குழல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்கான். உணவகங்களில் வாடிக்கையாளர்கள் கேட்டால் தான் கொடுக்கணும்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்களாம். தவறு. பயன்படுத்தக்கூடாதுன்னா பயன்பாட்டுக்கு அந்த பொருட்கள் வரக்கூடாது, உற்பத்தி இடத்துலையே நிறுத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி வேணும்னா கொடுங்க, வாடிக்கையாளர்கள் கேட்டால் கொடுங்கன்னா கேட்காம யார் இருப்பாங்க? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொன்னாலும், அந்த டப்பாவிலேயே எழுதியிருந்தாலும் அச்சடித்திருந்தாலும், என்னதான் நீங்கள் விலையை ஏற்றினாலும் புகைப்பிடிப்பவர்கள் நிறுத்துகிறாங்களா? இல்லைன்னா இல்லை தான். அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி, நெகிழி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அப்படி தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்கணும். வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.